தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். எழுந்தது ஞாயிறு, விடிந்தது காலை. மிளிர்ந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று, ஒளி பெற்றது உலகம் முழுதும். விளம்பிட விளைகிறது உம் திருப்புகழை. வல்ல தந்தையின் ஞானம் நீரே, எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே. ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்ற உலகத்தை உன்பால் உயர்த்திடுவீரே. ஒளியின் மக்களாம் எமக்கருள் புரிவீர். தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே. சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே. நாவினால் என்றும் நலமே நவிழ்வோம். ஆவியில் உண்மையின் இனிமையை உணர்வோம். மூவொரு இறைவா, மூவுலகெங்கும் ஓயாது ஓங்குக உம் புகழ் என்றும். ஆமென். முன்மொழி 1. ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். முன்னைய நன்னிலைக்கு யாக்கோபினரை கொணர்ந்தீர். உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றியருளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். உம் மக்கள் உம்மில் மகிழுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் புனிதருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லல் ஆகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு மெய்யாகவே அண்மையில் உள்ளது. அதனால் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் வாக்கு பிறழாமையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை உழைத்தெழும். விண்ணினின்று நீதி தாழ பார்க்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நிலம் நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். முன்மொழி 2.
என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியாய் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிலை வாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. முன்மொழி 3. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. வாழ்வை
மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அருள்வாக்கு. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 14 மற்றும் 15. தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். சிறு மறுமொழி. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். அவரே எனக்கு புகலிடம், என்னை விடுவிப்பவர் அவரே. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். செக்கரியாவின் பாடல் முன்மொழி. தம் தூய இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்ற செய்தார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தம் தூய இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்ற செய்தார். மன்றாட்டுக்கள். தம் இரத்தத்தை நமக்காக சிந்தி
கிறிஸ்து உலகின் எல்லா திசைகளில் இருந்தும் தமக்கென ஒரு புதிய மக்கள் இனத்தை ஒன்று சேர்த்தார். நாம் அவரிடம் வேண்டுவோம். கிறிஸ்துவே, உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எம் அரசர், நீரே எம் மீட்பர். நாங்கள் உமது ஆற்றலையும் அன்பையும் அறிந்து கொள்ள துணை புரியும். கிறிஸ்துவே, உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எம் நம்பிக்கை, எம் துணிவு. இந்நாள் முழுவதும் எங்களுக்கு ஆதரவாயிரும். கிறிஸ்துவே, உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எம் புகலிடம், எம் வலிமை. எமது வலுவின்மையை எதிர்த்து எங்களோடு போராடும். கிறிஸ்துவே, உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எமது மகிழ்ச்சி, எம் ஆறுதல். ஏழை எளியவரோடும் தனிமையில் தவிப்பாரோடும் தங்கியருளும். கிறிஸ்துவே, உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரின் இறைவேண்டல். நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுக்களையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, அனைத்து நலன்களும் அழகும் கொண்ட இவ்வுலகம் உமக்கே சொந்தம். இந்நாளை உமது திருப்பெயரில் மகிழ்வுடன் தொடங்கவும் எங்கள் இறையன்பு பிறரன்பு பணிகளால் நிறைவு செய்யவும் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.